அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? சென்ற அதிகாரத்தும் வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்தை பார்த்தோம். வரைவு என்றால் திருமணம், வரைவின் என்றால் திருமணம் செய்யாத, ஆனால் திருமண வாழ்க்கையில் அனுபவிக்கூடிய இல்லற இன்பத்தையெல்லாம் அவர்கள் விலக்கி கொடுப்பார்கள். அந்த துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் இடத்துல மனிதர்கள் போகக்கூடாது. அது அறிவை கெடுக்கும். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அது அரசர்களுக்கு சொன்னது. அரசர்கள் சரியான முறையில் ஆட்சி செய்ய மாட்டார்கள், போகக்கூடாதுன்னு சொன்னார். இந்த அதிகாரம் கள் உண்ணாமை. ஏறக்குறைய விலைமாதரிடத்திலே போய் அனுபவிக்கிற இன்பம் எப்படி ஒரு போதை போன்று இருக்கிறதோ, போதை என்ன கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும், அப்புறம் போதை திணிஞ்சிடும். போதை திணிஞ்சால் ரொம்ப சோர்வாயிடும். அதே போலதான் கள் உண்ணாமை என்பதும், கள் குடிப்பது என்பதும், கள் என்பது ஒரு மது. அது தென்னை மரத்திலிருந்து எடுப்பாங்க, பனை மரத்திலிருந்து எடுப்பாங்க. அந்த பாலையை சீவி அதை நசுக்கி அதிலிருந்து வழியக்கூடிய சொட்டு சொட்டாக அந்த பால் மாதிரி வடியும். அதை அப்படியே குடித்தா கல், அதை சுண்ணாம்பு போட்டால் அது தெளிவுன்னுவாங்க, பதநீர்னுவாங்க. இந்த கள் கண்டுபிடிச்சிருக்கிறான் மனுஷன். மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கண்டுபிடித்தான். அதே மகிழ்ச்சியை கொல்லக்கூடியதாக பின்னாடி மாறிவிட்டது. சங்க காலத்தில் அது ஒரு மகிழ்ச்சியான பானம். யார் விருந்தினராக வந்தாலும் அவர்களுக்கு கல் கொடுப்பாங்க முதல்ல. அப்படி இருந்த ஒரு காலம் போய் இந்த கல்லினால் பல குடும்பங்கள் சீரழிவதை பார்த்து, அரச குடும்பங்கள் சீரழிவதை பார்த்து கள் குடிக்கக்கூடாது என்ற நிலைக்கு வள்ளுவர் வருகிறார். இது ஒரு போதை பழக்கம், மிகவும் கொடியது. அது மனிதனுடைய அறிவை, ஆற்றலை, திறமையை அழிக்கக்கூடியது. மனிதனுடைய மதிப்பை குறைக்கக்கூடியது. இப்போ தெருவில் ஒருத்தன் போகிறான், அவன் பேர் சோமசுந்தரன்னு வச்சுங்க. அவன் குடிச்சிட்டு தள்ளாடி 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 கண்ட மாதிரி பேசிட்டு போகிறான்னு வச்சுங்க. பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? அது போல் சோமசுந்தரம் போகிறாருன்னு சொல்லுவானா? பார்க்குறவன் என்ன சொல்லுவான்னா, குடியார பையன் போகிறான் பார் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ அவனு அப்பா அம்மா வச்ச பேர் விலகாது. அவனுக்கு புது பேர் வருகிறது, குடிகாரன்ற பேர். குடிகார பையன் அது வேற. ஏப்பா அவன் பேச்ச போய் ஒரு பேச்சுன்னு எடுத்துக்கிறியாப்பா? அவர் குடிச்சிட்டு பேசலாம். அப்போ நீ எம்ஏ படிச்சிருந்தா என்ன, பிஏ படிச்சிருந்தா என்ன, பிஹெச்டி முடிச்சிருந்தா என்ன, குடித்து விட்டு பேசினால் உன்னுடைய கல்வி அறிவோ உன்னுடைய மற்ற திறமைகளோ ஈடுபடாது. அப்பொழுது நீ குடிகாரன் என்ற கெட்ட பெயரை வாங்குகிறாய். உன்னுடைய பேச்சை யாரும் நம்ப மாட்டார்கள். அப்போ எல்லா பெருமையையும் குலைத்து விடும். இது சமூகத்தில் நம்ம அன்றாடம் பார்க்கிறோம். இன்றைக்கு திருமண பக்கமெல்லாம் கடை இருக்குது, வா வான்னு கூப்பிடுது. போய் கொடுத்துட்டு உடம்பு கெடுக்கிறான். அதனால மனசு கெடுது, அதனால குடும்பம் சீரழியுது, பல்வேறு பிரச்சனைகள் நிலவுகின்றன, சமூக சீரழிவுகள் ஏற்படுகின்றன. அப்போ வள்ளுவர் அரசருக்கு சொல்றாரு, டேய் அரசனே குடிச்சிட்டு நீ இருந்தீனா எப்படி நாட்டு மக்களை நீ நல்லா கவனிப்ப? நிர்வாகத்தை எப்படி பார்ப்ப? எப்படி ஆட்சி முறை செய்வ? பகைவர்கள் வந்தால் எப்படி அவர்களை விரட்ட முடியும்? உன் எண்ணமெல்லாம் குடியிலேயே இருந்தால், நீ போதைக்கே அடிமையாகிவிட்டால் நீ எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும்னு அரசருக்கு சொன்னார். இன்றைக்கு அரசருக்கு சொன்னது எல்லோருக்கும் பொருந்தும். அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட அரசருக்கு சொல்லினாலும் கூட அது எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக விளங்குகிறது. அதனால் திருக்குறள் இன்றைக்கு நீடித்து நிற்கிறது, இனி எதிர்காலத்திலும் நீடித்து நிற்கும். என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் கல்லின் மீது விருப்பம் கொண்டிருக்கிறான்னு வச்சுக்க. கல் என்பது ஒரு குறியீடு. கல்லுன்னா தென்னங்கல், பழங்கல். இப்ப நிற்கிற மதுவும் பல்வேறு மது வடிக்கிறான். நிறைய தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ச்சியடைந்ததுல பிராண்டி, விஸ்கி, அது இதுன்னு என்னென்ன வெளிநாட்டு மதுகள்லாம் வருது. எல்லாமே போதை தரக்கூடியது, எல்லாமே உடலை வருத்தக்கூடியவை. அதனால் உள்ளம் மிகவும் உலை வரும், உள்ளம் சிதையும், ஊக்கம் குறையும், நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அது முன்னேற்றத்தை தடைப்படுத்தும், அது சமூகத்திலிருந்து உன்னை அந்நியப்படுத்தி விடும். இப்போ என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் கல்லிலே விருப்பம் கொண்டவர்கள். இப்போ அரசர் அவர் சொன்னதப்ப அந்த காலத்தில் அரசருக்கு சொல்லியிருக்கிறார். அரசர்னே வச்சு பொருள் பார்க்கலாம். ஒரு அரசன் இருக்கிறான், அவன் எப்பொழுதும் கல்லிலேயே நாட்டம் கொண்டு போதையோடையே இருக்கிறான் என்றால் பகைவர்கள் அவனை கண்டு அஞ்சுவார்களா? அஞ்ச மாட்டார்கள். ஏனென்றால்
இவன் தான் சுய நினைவே இல்லாமல் இருக்கிறானே, தன் நினைவே இல்லாமல் இருக்கிறவன் போய் எப்படி நம்மளை எதிர்த்து போரிடுவோம்? அப்போ விரைவாக அவனை அழித்து விடலாம். பகைவர்கள் அஞ்ச மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். கள்ளு குடிக்கிற அரசனை பார்த்து. அதே மாதிரி தான் எல்லா குடும்ப தலைவனுக்கும். கள்ளு குடிக்கிற குடும்ப தலைவனை மனைவி மதிப்பாளா? சகோதரர்கள் மதிப்பாங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் மதிப்பானா? ஊருக்காரன் மதிப்பானா? எவனும் மதிக்க மாட்டான். அதான் சொல்றாரு பாருங்க, வள்ளுவர் அழகா சொல்றாரு பாருங்க. எப்பொழுதும் கள்ளின் மீது காதல்னா விருப்பம், விருப்பம் உள்ளவர்களே பகைவர்கள் அவர்களை கண்டு பகைவர்கள் பயப்பட மாட்டார்கள். பகைவரால் அஞ்சப்படாதவர்கள் இவர்கள். அதாவது உன்னை கண்டு, கள்ளு குடிக்கிற உன்னை கண்டு உன்னுடைய பகைவன் கூட பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? நீ பிடிச்சி தள்ளனா கீழே விழுந்துருவ. எனவே உன்னை வெல்வது எளிது. சொல்றாரு பாருங்க, உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுபவர். எஞ்ஞான்றும் என்றால் எப்பொழுதும், கட்காதல் என்றால் காதல், கல்லின் மீது விருப்பம் கொண்டு ஒழுகுவர். கட்காதல் கொண்டு ஒழுகுவார். கல்லின் மீது விருப்பம் கொண்டு நடக்கின்றவர்கள், வாழ்கின்றவர்கள், அவர்கள் உட்கப்படாகர், பகைவர்களால் அதாவது அஞ்சப்படாதவர்கள். இவர்களை கண்டு பகைவர்கள் அஞ்ச மாட்டார்கள். இவர்களை கண்டு பகைவர்கள் பயப்பட மாட்டார்கள். சரி, இன்னொன்னு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய புகழும் அழிந்து போய்விடும். எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய மேதை, எவ்வளவு பெரிய அறிவுள்ளவன், எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன், நீ தண்ணி அடிச்சுட்டு நடு ரோட்ல தடுமாடிட்டு வந்து எங்கேயாவது ரோட்ல விழுந்துட்டு நீ கலந்தேனா குடிச்சு விட்டு பிறண்டுகிட்டு இருந்த சாலை ஓரம் புரண்டு கொண்டு இருந்தால் உன்னுடைய கல்வி, உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய திறமையெல்லாம் மக்கள் மதிப்பார்களா? குடிகாரன் குடிச்சிட்டு தெருவில் படுத்துங்கிறான் பாடுறானோ, அப்போ உன்னுடைய உண்மையான பேர் விளங்காது, உன்னுடைய உண்மையான புகழ் விளங்காது. அப்போ புகழும் அழிந்து போய்விடும். ஒளி இழப்பர், ஒளி என்றால் புகழ், நீ பெற்ற புகழெல்லாம் அழிஞ்சு போயிடும். எப்போ? ஒரு குவளை மதுவை பருகிய உடனே உன்னுடைய எல்லா மதிப்பு மரியாதை அத்தனையும் அழிந்து போய்விடும் அப்படின்றார் வள்ளுவர். ஒளி எஞ்ஞான்றும் எப்பொழுதும் கட்காதல் கொண்டொழுகுவர். கட்காதல்னா கள்ளின் மீது விருப்பம், காதல் விருப்பம் கொண்டு நடக்கின்றவர்கள். உட்கப்படாகர், பகைவரால் அஞ்சப்பட மாட்டார்கள். இவரை கண்டு பகைவர்கள் அஞ்ச மாட்டார்கள். சரி, ஒளி இழப்பர், ஒளி இழப்பர் என்றால் புகழையும் இழந்து விடுவார்கள். அப்ப என்ன பொருள் இருக்கு? கள்ளு குடிக்கிறவனும், அதாவது மதுவுக்கு அடிமையாகின்றவனும், அவனை பகைவர்கள் அவனை கண்டு பகைவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அவன் புகழும் அழிந்துவிடும் அப்படின்றார் வள்ளுவர். பகைவரும் பயப்பட மாட்டான், உன் புகழும் அழிஞ்சு போயிடும். எப்போ? கள்ளு குடிச்சின்னா. இப்போ மீண்டும் குரலை பார்ப்போமா? உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார். இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? Kings who revel in drinking will not be pierced by their enemies. They will also lose the light of their fame. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.